ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷியானா கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சிக்கன் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அதோட 2 துண்டு பட்டை, பிரிஞ்சி இலை, 1 ஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, கொஞ்சம் கல்பாசி இதெல்லாம் போட்டு நல்லா பொரிய விடணும். இது நல்லா பொரியட்டும். இப்போ எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. கறியிடக்கூடாது. தீயை ஸ்லோவில் வச்சு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 3 வெங்காயம், பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன், குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். பச்சை வாசனை அடிக்காத அளவுக்கு இந்த வெங்காயத்தை நல்லா கலர் மாறுற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இதோட 4 பச்சை மிளகாய் கீரை சேர்த்துருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சிக்கன் குழம்பு பொறுத்தளவுக்கு நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்தா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் சேர்க்கலை, பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். அதனால் நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 3 தக்காளி எடுத்து அதையும் குட்டியாக கட் பண்ணி அதை சேர்த்துருக்கேன். அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி வெங்காயம் வதங்கும்போது அடுப்பு நல்லா ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இந்த தக்காளி வேகிறதுக்கு நல்லா ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டு மூடி போட்டுக்கோங்க. மூடி போட்டால் அந்த வெங்காயம் தக்காளி சீக்கிரம் வெந்துடும். இப்போ பாருங்கள், நல்லாவே வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன். 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அது 3/4 கிலோ அளவுக்கு 3 ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஸ்பூனாக தான் சேர்த்துருக்கேன். 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும். இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை தீ ரொம்ப கம்மியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் இஞ்சி பூண்டு அடி பிடிக்காமல் இருக்கும். இஞ்சி பூண்டு அடி பிடிச்சிருச்சுன்னா உங்களுக்கு அந்த இஞ்சி பூண்டோட ஸ்மெல் அந்த குழம்புல வராது. அதனால் இஞ்சி பூண்டு சேர்க்கும்போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்துருக்க 3/4 கிலோ சிக்கனை நான் இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நான் அந்த குழம்புக்கு தேவையான மசால் பொடி சேர்த்துக்கிறேன். இது வீட்டில் அரைச்ச மசால் பொடி தாங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மசால் பொடி சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். ஏற்கனவே சிக்கனில் நம்ம மஞ்சத்தூள் போட்டு தான் கழுவியிருக்கோம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசால் பொடி எல்லாம் சிக்கனில் சேர்த்ததுக்கப்புறம் இந்த சிக்கனை ஒரு 10 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே விட்டுருங்க. இந்த மசால் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா அந்த சிக்கனோட ஒரு ரா ஸ்மெல் அப்படியே இருக்கும். அதனால் 10 நிமிஷம் அப்படியே விட்டு லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நான். உங்களுக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நான் ரொம்ப தண்ணியாக வைக்கல, கொஞ்சம் கிரேவி பதத்தில் தான் இன்றைக்கி இந்த குழம்பு வச்சுருக்கேன் நான். இப்போ இந்த சிக்கன் நல்லா வேகணும். அதனால் மூடி போட்டு நம்ம நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். இடையில திறந்து பார்த்துக்கோங்க. குழம்பு அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மறுபடியும் மூடி போட்டு நல்லா வேக வைக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்குது. அந்த மசால் பொடியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு குழம்பு நல்லா கொதிக்கணும். இப்போ பாருங்கள் குழம்பு எப்படி கொதிக்குதுன்னு. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா, 1 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. குறப்பாக இருக்கக்கூடாது, நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை இந்த குழம்புல சேர்த்துக்கலாம். குழம்புல தேங்காய் சேர்க்குறதுக்கு முன்னாடி குழம்பு அந்த பச்சை வாசனை இல்லாமல் நல்லா அந்த ரா ஸ்மெல் எல்லாமே நல்லா போகணும். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் இந்த தேங்காய் அரைச்சி வச்சுருக்கிற அந்த ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி, ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதையும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் குழம்பு மறுபடியும் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் மூடி போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், மூடி திறந்து பார்த்ததுக்கப்புறம் நல்லா கொதிக்குது. இப்போ பாருங்கள், சிக்கன் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. குழம்பு நல்லா அந்த ரா ஸ்மெல் எல்லாமே நல்லா போயிடுச்சு. இப்போ குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ் நல்லா கிளறிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு கரெக்டாக தான் இருக்குது. ஃபைனலாக தேவையான அளவுக்கு மல்லித்தலை தூவி இறக்கிக்கலாம். அவ்வளோதாங்க, சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருச்சா மறக்காம ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.